Hello, happy morning students. A warm welcome from Sheba Group of School online class. Students, today we are going to start our third term portion and our subject is English. Let us move on to our class now. Okay students. Students, in today's class we are going to learn a poem and a prose. First we are going to learn a prose. 5 detectives. 5 துப்பறிவாளர்கள். The main characters in the story are Arul, Amuda, Srijit, Jessie, Fatima, Bablu, a dog, Inspector Velayudham. Arul, Amuda, Srijit, Jessie, Fatima. These 5 children were best friends. These 5 were very best friends and they were famous in Ooty for their courage because they solved many mysterious cases. இந்த 5 பேரும் அருள், அமுதா, ஸ்ரீஜித், ஜெஸ்ஸி, ஃபாத்திமாவும் 5 பேரும் என்னம்மா ரொம்ப ஃபேமஸ் ஊட்டியில். ஏன்னா அவங்களோட தைரியத்துக்கு அவங்க ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க. ஏன்னா அவங்க மர்மமான நிறைய கேசஸை சால்வ் பண்ணியிருக்காங்க. அதனால் அவங்க 5 பேரும் ஊட்டியில் ரொம்ப ஃபேமஸ். பப்ளு வந்து ஸ்ரீஜித்தோட டாக். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். Students, let us now move on to the story. It was a sunny afternoon. Arul and Amuda were sitting in the balcony in the house in Ooty. அருளும் அமுதாவும் அவங்க வீட்டில் ஊட்டியில் இருக்க அவங்க வீட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க ஒரு சன்னி ஆஃப்டர்நூனில். For the last 3 vacations they were busy in solving 3 mysterious cases. But they missed their friends Srijit, Jessie and Fatima. போன 3 அக்கேஷன்ஸில் ஆனுவல் லீவில் அவங்க என்ன பண்ணாங்க, 3 மிஸ்டீரியஸ் கேசஸை சால்வ் பண்ணாங்களாம். மர்மமான கேசஸை என்ன பண்ணாங்க, கண்டுபிடிச்சி அதை சால்வ் பண்ணாங்க. பட் இந்த வாட்டி லீவுக்கு இன்னும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ரீஜித், ஜெஸ்ஸி, ஃபாத்திமாலாம் வரல. அதனால் அவங்க 3 பேரையும் ரொம்ப மிஸ் பண்ணாங்க. தென் ஸ்ரீஜித்தோட டாக் தான் பப்ளு. பப்ளுவையும் அவங்க ரொம்ப மிஸ் பண்ணாங்க. அவங்க இப்படி மிஸ் பண்ணிகிட்டே இருக்கும் போது என்னாச்சு, நெக்ஸ்ட் வீக்கில் ஸ்ரீஜித், ஜெஸ்ஸி, ஃபாத்திமா and Bablu came to Amuda and Arul's house. நெக்ஸ்ட் அடுத்த வாரமே அவங்க அந்த 3 ஃப்ரெண்ட்ஸும் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. பப்ளு வாஸ் ஆல்சோ ஹாப்பி சீயிங் அமுதா அண்ட் அருள். பப்ளு டாகுக்கும் ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு இவங்களெல்லாம் பார்த்த உடனே. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி டு see you all said அமுதா. அமுதா சொன்னால் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், நம்ம எல்லாரும் இப்போ ஒன்றா சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. தென் அருள் said, now we can all head to solve a mystery. It will make our vacation interesting. Then அருள் என்ன சொல்கிறான், நம்ம எதனாச்சும் ஒரு மிஸ்ட்ரியை கண்டிப்பாக சால்வ் பண்ணோம், அப்போ தான் நம்ம இந்த வெக்கேஷனும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு அருள் சொல்கிறான். ஸ்ரீஜித் asked for that mystery. Did something happen in the town while I was gone? asked ஸ்ரீஜித். ஸ்ரீஜித் என்ன கேட்டான், என்னது மிஸ்ட்ரியா, என்னாச்சு, நான் இல்லாத போது எதுனா நடந்துச்சா, நம்ம இப்போ அதை கண்டுபிடிக்க போகிறோமா அப்படின்னு ஸ்ரீஜித் கேட்குறான். அப்போ அருள் சொல்கிறான், அருள் சேஸ் நோ ஸ்ரீ, நத்திங் அட் ஆல், நோ ஸ்ரீஜித், ஒன்றுமே ஆகலை அப்படின்னு அருள் ஸ்ரீஜித் கிட்ட சொல்கிறான். தென் அமுதா urged everyone to go to the town's fair. அமுதா என்ன சொல்கிறா, வாங்க நம்ம எல்லாரும் டவுன்ஸ் ஃபேருக்கு போகலாம் அப்படின்னு எல்லாரையும் கூப்பிட்றா அமுதா. Then she says there are different games, magic shows and very important is waxworks studio with many wax figures inside is there in the town's fair. அமுதா சொல்கிறா, டவுன்ஸ் ஃபேரில் நிறைய கேம்ஸ் இருக்குது, மேஜிக் ஷோஸ் இருக்குது, அதுவும் இல்லாமல் வேக்ஸ் ஒர்க் செய்கிற ஒரு ஸ்டூடியோ இருக்குது. வேக்ஸ் ஒர்க் ஸ்டூடியோனா என்னதுமா, மெழுகால செய்கிற பொம்மைங்கள்லாம் அங்கே செய்வாங்க. மெழுகால நிறைய பொம்மைங்கள்லாம் அங்கே செய்வாங்க அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் அமுதா சேஸ் let us go அப்படின்னு she asked all her friends and then finally her friends agreed to go to the town's fair. அமுதா ரொம்ப வற்புறுத்தி கூப்பிட்டதுனால அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க, ஓகே நம்ம எல்லாரும் டவுன் ஃபேருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. The 5 friends went to the town's fair and while returning they saw Inspector Velayudham. When they saw Inspector Velayudham, Amuda said, Inspector Velayudham is very busy nowadays, said to her friends.
என்ன பண்ணுறாங்க, டவுன் ஸ்கொயர் போயிட்டு திரும்பி வந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து இன்ஸ்பெக்டர் வேலாயுதத்தை பார்க்குறாங்க. அமுதா சொல்கிறான், இன்ஸ்பெக்டர் வேலாயுதம் வந்து இப்போ ரொம்ப பிஸியாக இருக்காரு அப்படின்னு சொல்கிறா. When she says like this, her friends ask her, why is Inspector Velayudham busy? Is any case he is dealing? அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்ன கேட்குறாங்க அமுதா கிட்ட, ஏன் எதுனாச்சும் மிஸ்ட்ரியான கேஸ் என்ன இருக்கா, வேலாயுதம் இன்ஸ்பெக்டர் அதை பார்த்துட்டு இருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபார் தட் அமுதா சேஸ், எஸ், something is happening in the city and வேலாயுதம் இன்ஸ்பெக்டர் இஸ் டீலிங் வித் இட். இப்போ அமுதா சொல்கிறா, ஆமாம் ஏதோ ஒன்று நடந்துட்டு இருக்கு, இன்ஸ்பெக்டர் வேலாயுதம் தான் அந்த கேஸை டீல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அமுதா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறா. தென் தே வென்ட் ஹோம், அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. தென் மண்டே கம்ஸ். Jessie overheard her father talking on the phone about a robbery that was expected to take place in the museum. அடுத்து ஒரு மண்டே வருது. இப்போ ஜெஸ்ஸி வந்து அவங்க அப்பா வந்து ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிறத கேட்குறான். ஏதோ ஒரு ராபரி நடக்க போகுது அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா பேசிகிட்டு இருக்கிறத அவள் கேட்குறா. அந்த ராபரி எங்கே நடக்க போகுது, அந்த வேக்ஸ் ஒர்க்ஸ் அங்கே இருக்கிறதுல அந்த வேக்ஸ் ஒர்க் ஸ்டூடியோவில் தான் நடக்கிறதா அவங்க பேசிக்கிறாங்க. தென் ஜெஸ்ஸி ரெஸ்ட் டு ஹர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃபார்ம்ட் அபவுட் வாட் ஷி ஹர்ட். ஜெஸ்ஸி என்ன பண்ணுறா, உடனே அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போய் அவங்க அப்பா என்ன பேசினாலும் இந்த மாதிரி ஒரு ராபரி நடக்க போகுது, இந்த அந்த மியூசியத்தில் வேக்ஸ் மியூசியத்தில் தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறா. Has Jessie said that, Srijit said, oh, I think Inspector Velayudham is up to it. We have to solve this case before Velayudham Inspector solves it. Srijit சொல்றா, நான் நினைக்கிறேன் இன்ஸ்பெக்டர் வேலாயுதம் தான் அதை பார்க்குறாரு, அவர் அதை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும், அந்த கேஸை நம்ம கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு அப்புறம் எல்லாம் சேர்ந்து ஓகே வி வில் டூ திஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீஜித் says that I will disguise myself as the old man we saw on the street. இப்போ ஸ்ரீஜித் சொல்கிறான், நான் வந்து ஒரு ஓல்டு மேன் மாதிரி நான் வந்து என்ன பண்ணுறேன், வேஷம் போட்டுக்கிறேன், அப்போ தான் நம்மளால் என்ன நடக்குது அங்கன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறான். த ஃப்ரெண்ட்ஸ் அக்ரீஸ் வித் ஹிம். என்ன சொல்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸும் ஓகே அதே மாதிரி நம்ம பண்ணலாம் அப்படின்னு அக்ரி பண்ணிக்கிறாங்க. Srijit dressed himself as an old man and sat on the old man's bench. While he was sitting, a man came in a cycle and gave him a packet of chocolate. மார்வேஷம் அணிஞ்சிட்டு இருந்த ஸ்ரீஜித் வந்து அந்த ஓல்ட் மேன் பெஞ்சில் போய் உட்காந்துட்டு இருந்தான். அப்போது உட்காந்துருக்கும் போது ஒரு மேன் வந்து சைக்கிளில் வந்து ஒரு பேக்கெட் ஆஃப் சாக்லேட்டை ஸ்ரீஜித் கிட்ட கொடுக்குறான். At that time the real old man came. ஏன்னா ஸ்ரீஜித் வந்து ஓல்ட் மேன் மாதிரி மார்வேஷம் தானே போட்டிருக்கான், வர வேண்டிய அந்த ஓல்ட் மேன் வந்து அந்த பெஞ்சில் உட்காரத்துக்காக வரான். அப்போது என்ன பண்ணுறாங்க, வேலாயுதம் இன்ஸ்பெக்டரும் அதே டைரக்ஷன் அந்த ஓல்ட் மேன் பெஞ்ச் பக்கமே வராரு. ஸ்ரீஜித் தான் அந்த ஓல்ட் மேன் பெஞ்சில் உட்காந்துட்டு இருக்கான். அந்த பெஞ்ச் பக்கமாக அந்த டைரக்ஷன்லேயே அந்த ரியல் ஓல்ட் மேனும் வேலாயுதம் இன்ஸ்பெக்டரும் வரவும் என்ன பண்ணுது, நம்ம பப்ளு வந்து என்னாச்சு, ஸ்டார்டட் பார்க்கிங் அண்ட் ஜம்பிங் ஆன் த இன்ஸ்பெக்டர். பப்ளு என்ன பண்ண ஆரம்பிச்சிச்சு, இன்ஸ்பெக்டரை பார்த்து பார்க் பண்ணவும் அதே மாதிரி மேலே அவர் இன்ஸ்பெக்டர் மேலே போய் குதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. தட் வாஸ் அ சான்ஸ் அண்ட் ஸ்ரீஜித் வென்ட் அவே ஃப்ரம் த பிளேஸ் அண்ட் ஹிட் ஹிம்செல்ஃப் இன் த புஷ். இதுதான் நல்ல சான்ஸ், அப்படி நம்மளை யாரும் பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், ஸ்ரீஜித் வந்து அங்கேருந்து அந்த பிளேஸ்லேருந்து போய் அங்கே பக்கத்தில் இருக்க ஒரு புதரில் போய் மறைஞ்சிக்கிறான். இன்ஸ்பெக்டர் வேலாயுதம் கம்ஸ் தேர் அண்ட் அரெஸ்ட் த ரியல் ஓல்ட் மேன் அண்ட் லாக்ஸ் ஹிம் இன் த பிரிசன். ஸ்ரீஜித் போன உடனே வேலாயுதம் இன்ஸ்பெக்டர் வந்து அந்த ரியல் ஓல்ட் மேனை என்ன பண்ணுறாரு, அரெஸ்ட் பண்ணி பிரிசனில் அடைச்சிடுறாரு. தென் வேலாயுதம் ஆஸ்க் த ஓல்ட் மேன், வேர் இஸ் த சாக்லேட் பேக்கெட்? The old man says, no, I don't know அப்படின்னு அந்த ஓல்ட் மேன் சொல்கிறாரு. வேலாயுதம் அந்த அரெஸ்ட் பண்ண ஓல்ட் மேன் கிட்ட அந்த சாக்லேட் பேக்கெட் கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எனக்கு தெரியாது, அந்த சாக்லேட் பேக்கெட் பற்றி எனக்கு தெரியாது அப்படின்னு அந்த ஓல்ட் மேன் ரியல் ஓல்ட் மேன் சொல்லிடுறாங்க. தென் தே வென்ட் ஹோம் அண்ட் தே ஓப்பன் த சாக்லேட் பேக்கெட் அண்ட் தே saw a sheet inside the packet.
அவங்க வீட்டுக்கு போனோன்னா 5 ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, அந்த சாக்லேட் பேக்கெட்டை பிரித்து பார்க்குறாங்க. அதுக்குள்ளே என்ன இருக்குது, ஒரு சீட் இருக்குது. சம்திங் வாஸ் ரிட்டன் இன் த சீட் அண்ட் தே டோன்ட் நோ வாட் வாஸ் ரிட்டன் இன் இட். ஏதோ எழுதியிருக்காங்கன்னா அவங்களுக்கு என்ன எழுதியிருக்குன்னே தெரியல. தே யூஸ் த மேஜிக் பென் அண்ட் saw then it was written, what was written was tell number 3 waxworks Tuesday 9 p.m. number 5. So something was written like this, tell number 3 waxworks Tuesday 9 p.m. number 5. Okay students, Arul said that tomorrow is Tuesday, so the gang is meeting tomorrow. அந்த ஷீட்டில் எழுதியிருந்த பார்த்து அருள் சொல்கிறான், டுமாரோ இஸ் நாளைக்கு டியூஸ்டே, இந்த கேங் வந்து நாளைக்கு தான் ஒன்றா இந்த டைமுக்கு எல்லோரும் மீட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறான். ஹேஸ் எவர் டாக்கிங் வேலாயுதம் இன்ஸ்பெக்டர் saw them and he saw Srijit dressed as a old man and asked what happened. அப்போ இவங்க பேசிக்கிட்டே உட்காந்துட்டு இருந்தாங்க கார்டனில். அப்போ இன்ஸ்பெக்டர் வேலாயுதம் அந்த பக்கமாக போனவர் ஸ்ரீஜித் ஓல்ட் மேன் மாதிரி வேஷம் போட்டிருக்கிறத பார்த்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு கேட்டுட்டு ஸ்ரீஜித் கிட்ட என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு. ஸ்ரீஜித் ஆல்சோ சேஸ் வாட் ஹேப்பன் தட் he dressed like a old man and a man gave a cheat to him. அவனும் சொல்கிறான், ஸ்ரீஜித் சொல்கிறான், நான் இந்த மாதிரி மார்வேஷம் போட்டுட்டு போனேன் ஓல்ட் மேன் மாதிரி, இந்த மாதிரி ஒரு சீட்டு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தென் வேலாயுதம் இன்ஸ்பெக்டர் வாண்ட்ஸ் him to not to stay away from the case. இப்போ என்ன பண்ணுறாரு, அந்த சீட்டை வாங்கிட்டு வேலாயுதம் இன்ஸ்பெக்டர் வார்ன் பண்ணுறாரு, இந்த கேஸ்க்குள்ளே நீங்கள் அனாவசியமாக நுழையாதீங்க, உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. பட் ஸ்ரீஜித் வாஸ் நாட் happy with what he said. He wants to solve the case. So what they did, everyone went to the waxworks. That evening all of them went to the waxworks. எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்ரீஜித் அதில் அவ்வளோ உடன்பாடு இல்லை, அவர் சொன்னதில் நம்ம பண்ணுறோம், நம்ம இதை சால்வ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஈவினிங் எல்லோரும் அந்த வேக்ஸ் ஒர்க்ஸ்க்கு போகிறாங்க. அண்ட் எல்லாத்தையும் பார்த்துட்டு while returning ஸ்ரீஜித் unlocked one of the windows in the room. வெளியே வரும்போது என்ன பண்ணுறாங்க, ஸ்ரீஜித் ஒரு விண்டோ மட்டும் திறந்து வச்சுட்டு வந்துடுறாங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? Tuesday night came. The 5 friends wanted to go inside the waxworks, but Inspector Velayudham was there, so they were disappointed and they returned to their house. Tuesday night வந்து 5 ஃப்ரெண்ட்ஸும் அந்த waxworks குள்ளே போகிறதுக்காக போனாங்க. பட் இன்ஸ்பெக்டர் வேலாயுதம் அங்கே இருந்தார், இன்ஸ்பெக்டர் வேலாயுதம் அங்கே இருந்தார். அதனால் என்ன பண்ணாங்க, அவங்க 5 பேரும் வீட்டுக்கு திரும்பிட்டாங்க. Srijit heard the news, Inspector Velayudham arresting the 3 robbers and also the diamond necklace. அப்போ தான் ஸ்ரீஜித் ஒரு நியூஸ் கேட்டான், இன்ஸ்பெக்டர் வேலாயுதம் வந்து 3 ராபர்ஸையும் அந்த டைமண்ட் நெக்லஸையும் என்ன பண்ணார், பிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டான். தென் தேவர் டிஸ்கஸிங் அபவுட் it. அவங்க எல்லாரும் இதை பற்றி பேசிட்டு இருந்தாங்க, ஐயோ நம்மளால் எதுவுமே பண்ணவே முடியலையே இந்த கேஸில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது they heard the news that Jesse father was saying on the phone, where is the real necklace? இது கேட்கும்போது தான் ஜெஸி ஃபாதர் என்ன பண்ணுறாரு, ஃபோனில் சொல்கிறாரு, உண்மையான அப்போ அந்த டைமண்ட் நெக்லஸ் எங்கே அப்படின்னு கேட்குறாரு. தென் the 5 ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஆச்சு, அவங்களுக்கு இப்போது ரொம்ப ஹாப்பியாச்சு, நம்ம எப்படியாச்சும் இந்த மிஸ்ட்ரியை சால்வ் பண்ணி அந்த கோல்டு நெக்லஸ் அந்த உண்மையான டைமண்ட் நெக்லஸை கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, Srijit again goes to the old man's bench. என்ன பண்ணுறாரு ஸ்ரீஜித், என்ன பண்ணுறான், அந்த ஓல்ட் மேன் பெஞ்ச் அங்கே உட்காந்துருப்பாரு, அந்த ஓல்ட் மேன் அங்கே போகிறான். அப்போது the old man was drawing something on the ground. அப்போது அந்த ஓல்ட் மேனை பார்க்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு, ஓல்ட் மேன் என்னோ வரைஞ்சிட்டு இருக்கிறத பக்கத்தில் போய் பார்க்கும்போது the old man has written has waxworksன்னு அவர் அதில் எழுதியிருந்தார். இதுதாம்மா. The 5 friends went to the waxworks. Amuda thought for a second and said, on the prince statue she already wears so many jewels that is will go unnoticed, said Amuda. Amuda என்ன சொல்கிறா, கண்டிப்பாக அது பிரின்சஸ் ஸ்டாச்சுவில் தான் இருக்கணும், அந்த நெக்லஸ் டைமண்ட் நெக்லஸ் பிரின்சஸ் ஸ்டாச்சுவில் தான் இருக்கணும், ஏன்னா ஏற்கனவே நிறைய நகை இருக்குது, அதோடு தான் இந்த நெக்லஸும் இருக்கணும்னு சொல்கிறா. தென் எவ்ரி ஒன் were very happy. They went straight to the prince statue and they saw the diamond necklace.
என்ன பண்ணுறாங்க, எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பியானோடனே என்ன பண்ணுறாங்க, நேராக போய் பிரின்ஸ் ஸ்டாச்சுவில் போய் பார்க்குறாங்க. அந்த டைமண்ட் நெக்லஸ் அங்கே தான் இருந்துச்சு. ஸ்ரீஜித் கேர்ஃபுல்லி ரிமூவ் இட் அண்ட் கெப்ட் இட் இன் இஸ் பேக்கெட். ஸ்ரீஜித் என்ன பண்ணுறான், அந்த பிரின்சஸ் ஸ்டாச்சு மேலே இருக்க அந்த நெக்லஸை எடுத்துகிட்டு கேர்ஃபுல்லாக அதை ரிமூவ் பண்ணி அவன் பாக்கெட்டில் வச்சுக்கிறான். Then they went straight to the senior policeman standing there and handed over the necklace to him, and everyone appreciated their courage and dedication towards their city. என்ன பண்ணுறாங்க, நேராக அந்த டைமண்ட் நெக்லஸ் எடுத்துகிட்டு போய் சீனியர் போலீஸ்மேன் கிட்ட போய் கொடுத்துட்டு அந்த மாதிரி என்னென்ன நடந்துச்சோ இப்படிலாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, அங்கே இருந்தவங்க எல்லோரும் அவங்களோட தைரியத்தை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் அ ஸ்டோரி. ஸ்டூடெண்ட்ஸ், டேக் பேஜ் நம்பர் 76 in your third term English term book. Okay students, A, match the following. Number 1, Bablu. Who's Bablu ma? Yes, dog. So we have to match Bablu with dog. Velaidam. Who's Velaidam? Yes, is the inspector. So we have to match Velaidam with inspector. Third one, Srijit. So he dressed like a old man. So we have to match Srijit with old man. Friends, now we are going to learn the poem. It's in page number 79. As students, you have so many questions to ask. Yes, in this poem also, the little girl has so many questions to ask. These are the questions what the girl is going to ask. Okay students, why is the sky blue? Why is the earth round? Why is silk soft? Why is fire hot? Think, why is it so? Why is the sky blue? Why is the earth round? Why is silk soft? Why is fire hot? Think, why is it so? What is the meaning of this stanza, ma? Yes. ஏன் வானம் ப்ளூ, வானம் நீல நிறத்தில் இருக்கு, பூமி ஏன் ரவுண்டாக இருக்கு, பட்டு ஏன் அவ்வளோ மென்மையாக இருக்கு, நெருப்பு ஏன் அவ்வளோ ஹாட்டாக இருக்கு அப்படின்னு என்ன பண்ணோம், யோசி. ஏன் இதெல்லாம் இப்படி இருக்கு அப்படின்னு யோசி. அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸாவோட மீனிங். Why does the river flow? Why does the wind blow? Why does the sun shine? Why does the rain pour? Think, why is it so? ஏன் ஆறு ஓடிக்கிட்டே இருக்கு, ஏன் காற்று இப்படி அடிக்குது, ஏன் சூரியன் இப்படி பிரகாசமாக ஷைன் ஆகுது, ஏன் மழை இப்படி பெய்யுது, யோசனை பண்ணு. ஏன் why is it so? யோசி, ஏன் இதெல்லாம் இப்படி இருக்குதுன்னு. அதுதான் இந்த ஸ்டான்ஸாவோட மீனிங். Let us seek with questions all week. As we grow with answers to know, think. Let us seek with questions all week. As we grow with answers to know, think. நம்ம என்ன பண்ணோம், இந்த கொஸ்டின்ஸுக்கெலாம் ஆன்சர் தேடிக்கிட்டே இருக்கணும். எவ்வளோ நேரம் தேடணும், எல்லா வாரமும் தேடிக்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் இந்த கொஸ்டின்ஸுக்கெலாம் நமக்கு எப்போ ஆன்சர் கிடைக்கும், எப்போ நம்ம வளர்கிறோமோ அப்போ தான் இந்த கொஸ்டின்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நம்ம ஆன்சர் நமக்கு கிடைக்கும். அது வரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணுமா, யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கணுமா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், let us now learn the rhyming words in the poem. Soft, hot, flow, blow, seek, weak, grow, know. Okay students, take page number 80 in your third term English term book. Okay students, match the rhyming words. Number 1, flow, blow. Number 2, grow, know. Number 3, seek, weak. Okay students, hope that you all enjoyed the class. Meet you all in the next class. Thank you children.